சொத்தை வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி பால் இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்கய்யா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. யாராவது சொல்லி அவரை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்களேப்பா. இப்படி சொந்த கட்சி தொண்டர்களே சொல்ற மாதிரி தான் செல்வ பெருந்தொகை அவர்கள் ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்கிற பிரேமலதா அவர்கள் சர்ச்சையா பேசின விஷயத்தினால அவரை துரந்தர்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதை தொடர்ந்து அடுத்த துரந்தர் செல்வ பெருந்தொகை அவர்கள் தான்ப்பா. இவர் பாஜக காண்டி வேலை செய்யறாருன்னு சொல்லி இவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா அவர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவர் பெருசா எதுவும் பண்ணலங்க. ராகுல் காந்தி அவர்களோட ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் தான் பண்ணாரு. இதுக்கு தான் இவரை எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வந்த மனுஷன் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அது ஹிந்தியில கூட பேசல, இங்கிலீஷ்ல தாங்க பேசியிருந்தாரு. அதுவும் அவரோட ஸ்பீச்சை கேட்கும்போது நமக்கே ஈஸியா எல்லாம் புரியுற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களோட முகத்தை பாருங்க, அவரோட ஃபேஸை பார்க்கும்போது அவர் மூஞ்சில நம்பிக்கையே இல்லைன்னு கிளீனாக தெரியுது. ஹி இஸ் லேக்கிங் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனாக சொல்கிறாரு. ஆனால் இதை செல்வ பெருந்தொகை அவர்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம், அவரது முகம் மிகவும் நம்பிக்கையுடன் தோற்றமளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த டைலாக்கை பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக மாற்றி சொல்லிட்டாருங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கட்சியினரை மூஞ்சியை பார்த்து கூட பார்க்க மாட்டாரு, அவர் நேரடியாக மூஞ்சில முடிக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா, இவரை ட்ரம்ப் கண்ட்ரோல் பண்றாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே பிரதமர் மோடி கேட்கிறான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இதுக்கு செல்வ பெருந்தொகை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்கிறோம் சொல்லிட்டு அமெரிக்காவோட பேரையே சொல்லலைங்க. இத்தனைக்கும் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பல இடத்துல ட்ரம்ப் பிரதமர் மோடியை கண்ட்ரோல் பண்றாருன்னு சொல்றாரு. ஆனா செல்வ பெருந்தொகை அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்களோட பேரையே யூஸ் பண்ணல. இப்போ இதை பார்த்துட்டு தான் எல்லாரும் செல்வ பெருந்தொகை அவர்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏங்க, ராகுல் காந்தி அவர்கள் அவர் பாட்டுக்கு பேசியிருந்தா கூட அவர் சொல்ல வந்த கருத்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரோட ஸ்பீச்சு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்த ஸ்பீச்சை அப்படியே பாஜகவுக்கு சாதகமாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் இப்போதான் முதல் முறை நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ராகுல் காந்தி அவர்களோட ஸ்பீச்சில் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு தான் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நேற்று பிரதமர் மோடி அவர்களோட கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறாரு. அவர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அவர் என்ன எமோஷனில் பேசுகிறாரோ அதே எமோஷன்ஸை கன்வே பண்ணுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கும்போது தான் அது கரெக்டாக மக்கள் கிட்ட போய் கன்வே ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே தலைவர் என்ன பேச போறாங்க, அதுக்கு தகுந்தாப்புல எப்படி பேசணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பேச முடியும். ஆன் ஸ்பாட்ல கண்டிப்பா எந்த ஒரு தலைவர்னாலும் இந்த மாதிரி பேச முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை காங்கிரஸ் பாஜக கிட்ட இருந்து கத்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நெட்டிசன்ஸ் காங்கிரஸை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.